ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர் தர்ஷினின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு சூப்பர் சந்தேகம் வந்திருக்கு. உங்களுக்கும் அதெல்லாம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சந்திராஷ்டமம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போயிட்டுருக்கும்போது அந்த நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 8வது அப்படின்னு சொல்கிறது அஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த அஷ்டம நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போகும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த சந்திராஷ்டமம் வர்ற அன்னைக்கு எல்லாமே இவங்களுக்கு தர்ஷினி அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுதான். அவங்களுக்கு இது ரொம்ப என்னடா இப்படி வருதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. நான் அதுக்கே இந்த பதிவு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அது டைம் இல்லை, எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் போடலை. அதுக்கப்புறம் அவங்க திரும்பியும் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக நான் இன்றைக்கி பதிவு எடுக்கிறேன், அவங்க கமெண்ட் வந்துருந்துச்சு. சரி, இதை இன்றைக்கி சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக நான் இதை எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம இந்த உலகத்தை 360 டிகிரிஸை 27 நட்சத்திரங்கள் 13 டிகிரி 20 மினிட் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பிரித்து வச்சுட்டு இருக்கும்போது எல்லா கிரகங்களும் இந்த 13 டிகிரி 20 மினிட் 13 டிகிரி 20 மினிட்டுன்னு கடந்து தான் இந்த 360 டிகிரிஸையும் சுற்றி வருது. அதில் சந்திரன் தான் இருக்கிறதுலையே ஸ்பீடாக சுற்றி வர்ற கிரகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது அந்த சந்திரன் ஒரு 360 டிகிரிஸை சுற்றிட்டு வர்றதுக்கு 27 நாட்கள் எடுத்து, இப்போ ஒரு ரோகிணி நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அது ரோகிணிக்கு சேரன நாள் 28வது நாளாக இருக்கும். 27வது நாள் கிருத்திகையில் முடிச்சுட்டு 28வது நாள் ரோகிணிக்குள்ளே திரும்பியும் சந்திரன் என்ட்ராகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சந்திராஷ்டமம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக சந்திரன் அந்த நட்சத்திரத்தின் மேலே பயணிச்சுட்டே வரும்போது, இப்போது ரோகிணிக்கு 8வது நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போகும்போது ரோகிணிக்கு சந்திராஷ்டமம் வரும். ரோகிணிக்கு 8வது நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். பூர நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போகும்போது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமம் ஏற்படும். ஓகேங்களா? அதுதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு தடவையும் பூர நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் வருது அப்படின்னா கரெக்டாக 28 நாட்கள் கடந்து தான் சந்திரன் பூரத்துக்கு வரும். பூரத்துக்கு சந்திரன் வரும்போது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது சந்திராஷ்டம இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. மாதவிடாய் அப்படின்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 28 நாட்கள் கழித்து மாதவிடாய் ஏற்படும். ஓகேங்களா? அதாவது 30 நாள் இல்லை, மாதம்னு சொல்கிறோம்ல, மாதம் அப்படின்றது அந்த 28 நாள் தான் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் இதையும் யூடியூப்பில் போய் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதில் கேட்டு பாருங்கள். கரெக்டாக ஒரு சுழற்சி அப்படிங்கிறது 28 நாட்கள் தான். ஓகேங்களா? அந்த 28 நாட்கள் சந்திரனோட சுழற்சி என்னவோ, நம்ம உடம்பு அப்படின்றது தண்ணியால் ஆனது. தண்ணியால் ஆன உடம்பை சந்திரன் தான் முழுமையாக ஆக்கிரமிச்சிருப்பார். அந்த சந்திரன் 28 நாளில் ஒரு சுழற்சியில் வருவார். அதே சுழற்சி 28 நாளைக்கு ஒரு தடவை தான் நமக்கு மாதவிடாய் அப்படின்ற விஷயமும் வரும். அதை கால்குலேட் பண்ணி தான் ஒரு கரு உண்டான தேதியிலேருந்து டாக்டர்ஸ் ஒவ்வொரு நம்ம மாதம் கணக்கு போடும்போது தப்பாக வரும். ஆனால் டாக்டர்ஸ் கரெக்டாக 28 நாள், ஒரு மாதமும் 28 நாள் கழித்து உங்களுக்கு குழந்தை டெலிவரி இந்த டேட்டில் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் இந்த மாதவிடாயோட கணக்கை வச்சு தான். ஓகேங்களா? அந்த மாதிரி சந்திரனுடைய சுழற்சியும் அந்த நட்சத்திரத்துக்கு, ஒரு நட்சத்திரத்துலேருந்து போயிட்டு திரும்பி அதே நட்சத்திரத்துக்கு சந்திரன் வர்றதுக்கு 28 நாட்கள் ஆகும். நம்ம உடலில் மாதவிடாய் ஏற்படுறதுக்கும் கரெக்டாக 28 நாட்கள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் இவங்க கேட்டது, சந்திராஷ்டமம் வரும்போது எனக்கு மாதவிடாய் ஏற்படுதுமா,
எப்படிமா இது நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது, சந்திரனுடைய சுழற்சி அப்படின்றது தெரியாது. அதனால சந்திராஷ்டமம் வர்ற அன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குமே இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். சந்திரன் எப்படி 28 நாளில் நம்ம இந்த உலகத்தை ஒரு சுற்றி வருதோ, அதே போல் பெண்களோட உடம்புல கரெக்டாக அதுதான் நல்ல மாதவிடாய் டைமு. உங்களுக்கு 28 நாட்களுக்கு முன்னாடியும் அது வரக்கூடாது, 28 நாட்கள் தாண்டியும் வரக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்த மாதம் நீங்கள் தேதி கணக்கு வச்சுருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த மாதம் 30ஆம் தேதி ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 2 நாள் முன்னாடி 28ஆம் தேதி ஆகிடுவீங்க. அதுக்கடுத்த நாள் 2 மாதம் முன்னாடி 25ஆம் தேதி ஆகிடுவீங்க. அந்த மாதிரி 2 நாள் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து மாதத்தில் முன்னாடி வந்துடுவீங்க. மாத கணக்குகளை பார்க்கும்போது ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் தேதியிலே ஆகிட்டுருப்பீங்க. புரிஞ்சதுங்களா? ஒரு மாதம் அந்த ஒரு வருஷம் கழித்து பார்த்து அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சுழற்சி நமக்கு வந்துடும். டேட் ஞாபகம் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். ஆனால் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும்போது இவங்க கரெக்டாக அந்த டைம் வருது அப்படின்னா இவங்க ஏதோ யோசிச்சிருப்பாங்க, சந்திராஷ்டமம் ஏன் நமக்கு சந்திராஷ்டமம் வர நேரத்திலே வருது, இது நம்மக்கிட்ட ஏதோ தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசித்ததுனால இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது, எந்த தப்புமே கிடையாது. சந்திராஷ்டமம் வர்றப்ப கரெக்டாக உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டுக்கு தூரமாகறீங்க அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக உங்கள் உடம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பெண்களுக்கு தான் திருமணமான உடனே எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் கரு உண்டாகி அழகாக குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்தவித அந்த சுழற்சியில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உடம்பு மிக சிறப்பாக சீராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மோஸ்ட்லி அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க, கரெக்டாக டேட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்க கணக்கு போட்டு பாருங்கள். கரெக்டாக இது எப்போவுமே சரியாகிறவங்களுக்கு சரியான கரெக்டாக மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே 2 நாள் முன்னாடி தள்ளி தான் வரும். ஓகேங்களா? ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு அந்த பிரச்சனையே இல்லை. சந்திராஷ்டமம் கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு தடவை வரும். மாதவிலக்கும் சரியாகிறவங்களுக்கு கரெக்டாக 28 நாளைக்கு ஒரு தடவை வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சந்திராஷ்டமம் நேரத்தில் வர்றவங்களுக்கு சரியாக அதே நேரத்தில் தான் வரும். சந்திராஷ்டமம் 2 நாளைக்கு முன்னாடி போகுதுன்னா பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி 2 நாள் சந்திராஷ்டமம் முடிஞ்சு 2வது நாள் நீங்கள் விளக்காவீங்க. புரிஞ்சதா? அந்த மாதிரி சந்திராஷ்டமம் தான் அந்த 28 நாள் அப்படின்றது சுழற்சி. அதே தான் மாதவிடாய்க்கும் 28 நாளுங்கிறது ஒரு சுழற்சி. அதனால் இது ரெண்டும் கம்பைன் ஆகும். இதில் எந்த பயப்படுறதுக்கான எந்த விஷயமுமே இதில் கிடையாது. பயந்துக்கெல்லாம் தேவையில்லை. சந்திராஷ்டமம் அப்படின்றது அதாவது சந்திரன் போகிற நட்சத்திரத்தில் அஷ்டமத்தில் போகுது, அவ்வளவுதான். உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் போகுது, அவ்வளவுதான். அது வந்து வெறும் 6 மணி நேரம் தான். ஓகேங்களா? 6 மணி நேரம் தான். அதனால் நீங்கள் தூங்குறப்ப கூட அது போயிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது மீறி பகலில் தூங்குற நேரம் இல்லாமல் அஷ்டமம் வருதுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த நேரம் அப்படி வர்ற நேரத்தை கொஞ்சம் பேசாமல், அந்த நேரத்தில் எந்த முடிவுகளும் எடுக்காமல் பேசாமல் இருந்துக்கிட்டிங்கனாலே எந்த வித பெரிய பிரச்சனைகளும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறவங்களும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து நம்ம உடல்லையும் அந்த சுழற்சி கரெக்டாக 28 நாள், சந்திரனுக்கும் இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றி வர்றது 28 நாள். அதனால் உங்களுக்கு ரெண்டும் கனெக்ட் ஆகுதோ தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.